தத்தளித்து கொண்டிருக்கிறது. அவன் பயம் பிடிச்சு கொண்டது. ஏன்னா ஒரு காலத்தில் பெலிஸ்தரை அவன் தைரியமாக நின்று ஜெயித்தான், தைரியமாக நின்று யுத்தம் பண்ணான், தைரியமாக நின்று சண்டை போட்டான், சாதாரணமாக அந்த பெலிஸ்தரை ஜெயித்தான். ஆனால் ஒரு காலத்தில் வரும்போது அவனால் என்ன பண்ண முடியல. அந்த பெலிஸ்தரை கண்டபோது, அதே பெலிஸ்தரை கண்டபோது அவனால் அவங்க முன்னாடி நிற்க முடியல, அவர்களை கண்டு தைரியப்பட முடியல, அவர்களோடு யுத்தம் பண்ண முடியல. அதற்கு பதில் அவன் பயந்தான், அவன் இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. ஏற்கனவே அவன் ராஜாவான போது, யுத்தம் என்று சொன்ன போது யுத்தத்தில் தைரியமாக நின்று யுத்தம் செய்தான். ஆனால் இப்போ அதே பெலிஸ்தர் அதே யுத்தம்னு வரும்போது இப்போ அவனால் என்ன பண்ண முடியல. அந்த தைரியம் இல்லை, அந்த ஒரு நம்பிக்கை, அந்த திட நம்பிக்கை இல்லை. இப்போ அவர்களை கண்டு அவன் பயந்தான் என்று வேதம் சொல்கிறது. அதோடு மட்டுமல்ல, அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் பின்மாற்றம். இதுக்கு பேர் தான் என்னது? பின்மாற்றம். ஒரு காலத்தில் பெலிஸ்தரை அவன் தைரியமாக நின்று சண்டை போட்டான். இப்போ அவனால் தைரியமாக என்ன பண்ண முடியல, நிற்க முடியல. காரணம், எப்போ ஒரு மனிதன் பின்மாற்றம் அடைகிறானோ அப்பொழுது பின்மாற்றத்துக்குள்ளே வந்த பிறகு ஏற்கனவே ஜெயித்த விஷயத்தை இப்போ மறுபடியும் அவங்களால என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. அதற்கு பதில் அவங்களுக்கு பயம் எடுத்துக்கொள்ளும், அதற்கு பதில் அவங்களுக்கு ஒரு இருதயம் தத்தளித்து கொண்டிருக்கும், அவங்களுக்கு அவிசுவாசம் வந்துவிடும். ஆகவே தான் அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அல்லேலூயா. ஒரு நேரத்தில் சவுல் கர்த்தரிடத்தில் விசாரித்தான். அப்போ விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தாரு. ஆனால் இப்போ அவன் விசாரிக்கிறான், கர்த்தர் அவனுக்கு என்ன செய்யல, பதில் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. ஆரம்பத்தில் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் பதில் கொடுத்தாரு. ஆனால் அதே சவுல் இப்போ கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான், கர்த்தர் பதில் கொடுக்கவில்லை. காரணம், அவனுடைய பின்மாற்ற வாழ்க்கை. அது மட்டுமல்ல, சவுளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் ஜனங்க சொல்லுவாங்க, இவனா ராஜா, இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன், இவனுக்கா நாங்கள் காணிக்கை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னபோது அவன் காது கேளாதவனை போல இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அதற்கு பிறகு அவன் ராஜாவான பிறகு ஒரு முறை ஸ்திரீகள் ஆடி பாடி வரும்போது, தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 வரும்போது அவனால் கோபம் தாங்க முடியல, அவனால் அதை பொறுத்து கொள்ள முடியல. அதுக்கு பதில் அவன் பொங்கி எழுந்தான். கோபத்தை மனசில் வச்சு கொண்டு தாவீதை கொலை செய்வதற்கு அவன் வகை தேடினான். ஒரு காலத்தில் சவுலை குறை சொல்லும்போது அதை காது கேளாதவன் போல இருந்துட்டான். ஆனால் இப்போ சவுலை குறை சொல்லும்போது இப்போ அவனுக்கு என்ன பண்ண முடியல, அதை தாங்கி கொள்ள முடியல, அதை பொறுத்து கொள்ள முடியல, சகித்து கொள்ள முடியல. அதுக்கு பதில் அவன் கோபத்தில் பொங்கி எழுகிறான். இதுக்கு பேர் தான் பின்மாற்ற வாழ்க்கை. ஒரு காலத்தில் உன்னை சொன்னால் அமைதியாக போயிடுவேன், ஆனால் இப்போ சொன்னால் உனக்கு கோபம் வருதுன்னா இதுக்கு பேர் தான் பின்மாற்ற வாழ்க்கை. ஒரு காலத்தில் பாஸ்டர் விசுவாசிகளை பார்த்து கடிந்து கொள்ளும் போது அது சாதாரணமாக எடுத்துன்னு போயிடுவோம். ஆனால் அதே பாஸ்டர் இன்னொரு காலத்தில் நம்மளை ஏதாவது சொல்லும் போது நமக்கு கோபம் பயங்கரமாக வருதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் பின்மாற்ற வாழ்க்கை. அல்லேலூயா. நீ பின்மாற்றம் அடைகிற என்று அர்த்தம், உன்னுடைய ஆவியில் பின்மாற்றம் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். ஒரு காலத்தில் பாஸ்டர் நம்மளை என்ன திட்டினாலும் நம்ம அதை பொறுமையாக சகித்து கொண்டு போனோம். நம்ம பாஸ்டர் தானே, நம்ம ஐயா தானே அப்படின்னு சொல்லி பொறுத்துக்கிட்டு போனோம். அதே பாஸ்டர் இப்போ நம்மளை கண்டிக்கும் போது இப்போ நமக்கு கோபம் பயங்கரமாக வருது, அது நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அதுதான் பின்மாற்ற வாழ்க்கை. பின்மாற்றம் என்று சொன்னால் சபையை விட்டு போயிட்டு ஆண்டவரை விட்டு விலகி ரொம்ப தூரம் போகிறது, எங்கேயோ போயிட்டு வேற ஏதோ காரியத்தை செய்கிறது அல்ல. உன்னுடைய ஆவியில் முதல்ல பின்மாற்றம் தொடங்கும். அதுக்கு அடையாளமாக தான் சவுளுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம். ஆரம்பத்தில் இவனா ராஜா, இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன், இவனுக்கா நாங்கள் காணிக்கை கொண்டு வரணும், இவனாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லும்போது அது அவனுக்கு பெருசாக பாதிக்கல. ஆனால் ஒரு நேரம் வரும்போது ஸ்திரீகள் சொல்கிறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொல்லும்போது இப்போ அவனால் அதை பொறுத்து கொள்ள முடியல. அல்லேலூயா. அப்போ காரணம் என்ன? அவன் பின்மாற்ற வாழ்க்கைக்குள்ள தள்ளப்பட்டு விட்டான், கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போய்விட்டான். அல்லேலூயா. பின்மாற்றத்தினுடைய அடையாளத்தை நீங்கள் இப்படி புரிந்து கொள்ளலாம். எங்கே நீங்கள் பின்மாற்றம் அடைகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா.
ஆகவே அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு என்ன செய்யலை? உத்தரவு கொடுக்கவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் உத்தரவு கொடுக்கல அப்படி சொன்ன உடனே யாரை தேட போகிறான்? அஞ்சனக்காரியை தேட போகிறான். அல்லேலூயா. அஞ்சனக்காரியை தேடுங்கள், அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை என்ன பண்ணுங்க? தேடுங்கள் என்று சொல்லி. யோபு 13:15 எடுத்து வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 13:15. சீக்கிரம். யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். யோபு சொல்லுகிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் கூட இன்னும் அவர் மேல நான் என்னவா தான் இருப்பேன்? நம்பிக்கையா தான் இருப்பேன். இப்போ சவுலுக்கு கர்த்தர் உத்தரவு கொடுக்கலன்னு சொன்ன உடனே அந்த நம்பிக்கையை அவன் மாற்றிக்கொண்டான். இப்போ உடனே யாரை நம்ப ஆரம்பிச்சிட்டான்? அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், அஞ்சனம் பார்க்கிற ஒரு பெண்ணை தேடுங்கள் என்று சொல்றோம். கர்த்தர் பதில் கொடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே ரூட்டை மாத்திட்டான், உடனே பிளானை மாத்திட்டான். அந்த பிளான் என்ன, அந்த ரூட் என்ன அப்படி சொன்னா 9வது வசனத்தை நீங்க வாசித்தா அதில் உங்களுக்கு தெரியும். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்கனவே சவுல் என்ன பண்ணியிருக்கிறான்? அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேசத்தில் இருக்கக்கூடாது சொல்லி அவங்களை எல்லாரும் என்ன பண்ணியிருக்கான்? ஊரை விட்டு துரத்தி இருக்கிறான், அவங்கள சங்கரித்து போட்டு இருக்கிறான். தேசத்தில் அஞ்சனம் பார்க்கிற ஆளு, ஜோசியம் பார்க்கிற ஆளு, குறி சொல்கிற ஆளு, இந்த மாதிரி ஆளெல்லாம் தேசத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டதை யார் தான்? இந்த சவுல் தான். இப்போ அதே சவுல் தான் என்ன செய்கிறான்? அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடுங்கன்றான். இவன் தானே அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை பூரா தேசத்திலிருந்து துரத்தி விட்டான். யாருமே அஞ்சனம் பார்க்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் தான் துரத்தி விட்டான். ஆனால் இப்போ அவனே என்ன செய்கிறான்? அதே அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடுங்கள், யாராவது இருக்கிறாங்களான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதுக்கு பேர் தான் என்னது? பின்மாற்ற வாழ்க்கை. அல்லேலூயா. எதை நீ இழந்தையோ அதை மறுபடியும் நீ தேடுவா என்று சொன்னால் அதுக்கு பேர் தான் பின்மாற்ற வாழ்க்கை. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை கலாத்தியர் நிருபத்தில் அவர் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் கவனிக்கலாம். கலாத்தியர் 2:18 வாசிங்க. கலாத்தியர் 2:18. நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேனே. அல்லேலூயா. நான் எதை இடித்து போட்டேனோ அதை மறுபடியும் கட்டினால் அங்கே நான் பாவம் செய்கிறேன், பிரமாணத்தை நான் என்ன பண்ணுறேன்? மீறுகிறவனாக காணப்படுகிறேனே. அப்போ எதை வேண்டாம் என்று நான் இடித்து போட்டனோ இப்போ மறுபடியும் போய் அதையும் போய் கட்டுறேன்னு சொன்னால் இங்கே தான் நீ பின்மாற்றம் அடைந்திருக்கிறதுக்கு அடையாளம். எந்த பழக்க வழக்கத்தை வேண்டாம்னு விட்டோமோ அதே பழக்க வழக்கத்தை மறுபடியும் கையில் எடுக்கிறோம்னா இங்கே தான் நீ பின்மாற்றம் அடைஞ்சிட்டு ஆண்டவரை விட்டு தூரம் போகிறேன்னு அர்த்தம். எந்த நண்பனை விட்டு விலகி வந்தையோ, ஐயோ இது கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, இது கர்த்தருக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்கள், இது கர்த்தருக்கு பிரியமில்லாத நட்பு இது அப்படின்னு சொல்லி எதை நீ விட்டு விலகி வந்தையோ மறுபடியும் அதே நபர்களோடு போய் மறுபடியும் கூடும்போது, அவர்களோடு கூட நட்பு வைக்கும்போது நீ மறுபடியும் பிரமாணத்தை மீறி பாவம் செய்கிறேன்னு அர்த்தம். நீ பின்மாற்றம் அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். பின்மாற்றத்தை நோக்கி அடி எடுத்து வைத்து நடந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த பழக்க வழக்கத்தை கர்த்தருக்காக விட்ட, ஐயோ இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காது அப்படின்னு விட்டல, அதை நீ மறுபடியும் போய் கையில் எடுக்கிறன்னா அங்கே நீ பின்மாற்றம் அடைகிற. எந்த நபர்களை விட்டு ஐயோ இவங்க கூடலாம் நம்ம கூடாது, இவங்க கூடலாம் நம்ம பழகக்கூடாது, இவங்க கூட பழகினா அவங்களுடைய சுபாவம் நம்மளை பற்றி கொள்ளும், அவங்களுடைய பாவ வாழ்க்கை நம்மளும் அது தொடரும், அதனால இவங்க கூட நம்ம நட்பு வைக்கிறது ரொம்ப நமக்கு ஆபத்தானது அப்படின்னு சொல்லி எதையெல்லாம் நீ வேண்டாம்னு உதறி விட்டையோ இப்போ மறுபடியும் போய் அங்கேயே நீ போய் கால் வைக்கிறன்னா நீ மறுபடியும் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிற என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆகினால பின்மாற்ற வாழ்க்கை என்றால் என்ன?
எந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நீ விட்டுட்டு வந்தையோ அதே இடத்துக்கு மறுபடியும் போய் நிற்கிறேன்னு சொன்னா அதுதான் பின்மாற்ற வாழ்க்கை. எந்த ஆளு கூட சேரக்கூடாதுன்னு போய் நின்னையோ அதே ஆளு கூட மறுபடியும் போய் சேர்றேன்னா அதுதான் பின்மாற்ற வாழ்க்கை. அதுதான் மறுபடியும் அழிவுக்கு நேராக உன்னை கொண்டு போகிற ஒரு சுபாவம் உள்ளது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, பின்மாற்ற வாழ்க்கை என்பது நீ மறுபடியும் அங்கே போய் காலை வைக்கும்போது அதனுடைய விளைவு பயங்கர மோசமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனுடைய முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். ஒருவன் புதிதாக்கப்பட்டு அவன் மறுபடியும் அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசெல்லாம் துரத்தப்பட்டு அவன் வந்து மறுபடியும் அந்த பிசாசு அவனுக்குள்ளே வரும்போது தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து அவனுக்குள்ளே உட்புகுந்து அவனுடைய முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை என்ன செய்யும்? அது அதிக கேடுள்ளதாய் மாற்றும் என்று சொல்லி மத்தேயு 12:45 அதை நம்ம வாசிக்கலாம். அல்லேலூயா. இதுதான் பின்மாற்ற வாழ்க்கை என்பது. பின்மாற்ற வாழ்க்கை என்பது என்ன? முதல்ல உன்னுடைய ஆவியில தொடங்கும். பின்மாற்ற வாழ்க்கை என்பது எங்கே தொடங்கும் அப்படின்னா உன் ஆவியில, உன் சிந்தனையில தொடங்கும். ஆரம்பத்தில் நீ கோவப்படலையா? இப்போ உனக்கு கோவம் வருதா? இதுதான் பின்மாற்றம். ஆரம்பத்தில் எதெல்லாம் தப்புன்று உணர்ந்து நீ திருத்தி கொண்டையோ அதை நீ மறுபடியும் போய் கையில் எடுக்கிறன்னா இங்கே தான் நீ பின்மாற்றம் அடைகிற என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சவுலுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்தில் அவன் என்ன செய்கிறான்? அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரச் செய் என்றான். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனா கர்த்தர்கிட்ட பதில் வரலன்னு சொன்ன உடனே பிளான் என்ன பண்ணிட்டான்? மாத்திட்டான். எங்க மாத்தினான்னு சொன்னா, யாரை வேண்டாம் என்று தேசத்தில் இல்லாதபடிக்கு துரத்தி விட்டானோ அவங்க கிட்டே இப்ப பதிலுக்கு போய் நிற்கிறான். அவங்க கிட்டே இப்ப பதில் நிற்கிறான். அவனுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டா, கர்த்தருக்காக உத்தமமா வாழணுன்ற வாழ்க்கை அவனுக்கு இல்லை. அவனுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு நிலைவரமான ஒரு ஆவி அவனுக்குள்ள இல்லை. அவனுக்கு தேவை பதில் தான். அவனுக்கு தேவை என்ன இல்லை? கர்த்தர் கிடையாது, கர்த்தரிடத்துல இருந்து வருகிற பதில் கிடையாது. அவனுக்கு தேவை பதில். அது எங்கிருந்து வந்தா என்ன, எனக்கு என்னங்க? அல்லேலூயா. எத்தனையோ பேர் இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னு வச்சுங்களேன். ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னு கர்த்தர்கிட்ட வருவாங்க. கர்த்தர்கிட்ட வந்து கொஞ்சம் தாமதமாச்சுன்னா அடுத்தது எங்கே போயிடுவாங்க? வேற எங்கேயாவது கோயில் சுத்த போயிடுவாங்க, வேற ஏதாவது அதுக்கு ஐடியா பண்ண போயிடுவாங்க. அப்போ இவங்களுக்கு பேர் என்னது? இவங்களுக்கு குழந்தை வந்து கர்த்தரிடத்துலேருந்து வரணுன்றது அவசியம் கிடையாது. அவங்களுக்கு குழந்தை வேணும், அது கர்த்தர்கிட்ட இருந்து வந்தான்னா அது வேற எங்கேருந்து வந்தா என்ன? இதுதான் அவங்களுடைய நோக்கம். அவங்களுக்கு தேவை கர்த்தர் முக்கியம் இல்லை, அது குழந்தை தான் முக்கியம். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் ஐடியா கொடுத்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், இங்கே மருந்து சாப்பிட்லாம், இங்கே போய் குறி கேட்கலாம், அங்கே போயிட்டு அதுக்கு வைத்தியம் பண்ணலாம். இல்லை, எனக்கு குழந்தை முக்கியம் இல்லை, எனக்கு கர்த்தர் தான் முக்கியம். அல்லேலூயா. அப்படி எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்று சொன்னால் அது கர்த்தரால் தான் கிடைக்கணும். அப்போதான் அது என் தேவனுடைய நாமத்துக்கு அது மகிமையாக இருக்கும். எனக்கு குழந்தை வேணும்னு சொன்னால் நான் எங்கே வேணாலும் போகலாம், எல்லாரையும் போல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், எல்லாரையும் போல மருந்து மாத்திரை சாப்பிடலாம், எல்லாரையும் போல எங்கேயாவது போயிட்டு கோயில்களை சுற்றி ஏதாவது நான் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அது எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு குழந்தையை விட என் தேவனாகி கர்த்தர் தான் எனக்கு முக்கியம். எனக்கு ஆசீர்வாதத்தை விட என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தான் முக்கியம். அல்லேலூயா. அதனால தான் யோபு சொல்றாரு, இல்லை அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே தான் நான் என்னவா இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். எனக்கு இந்த நன்மைகள் வேணும்ல, இந்த நன்மைகளை கொடுக்கிற ஆண்டவர் தான் எனக்கு வேணும். அப்போ கர்த்தரிடத்துலேருந்து நன்மை வரலையா, அப்போ உடனே பிளானை மாற்று, வேற எங்கே போனால் அந்த நன்மை கிடைக்கும். அது இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை, அது இல்லை விசுவாச வாழ்க்கை. அதுக்கு பேர் விசுவாசமும் கிடையாது. அவர்களுக்கு தேவை அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம் நடக்கணும், அவ்வளோதான். அது எங்கே கிடைச்சா என்ன? அப்போ இவர்கள் கர்த்தரை உண்மையாய் தேடவில்லை என்று அர்த்தம். இவர்கள் என்ன காரியம்? கர்த்தரை உண்மையாய் தேடவில்லை. அவர்கள் கர்த்தருக்காக உண்மையாய் காத்திருக்கவில்லை என்று அர்த்தம். அதனால தான் கர்த்தர் அவர்களுக்கு பதில் சொல்லலை.
அவர்களுக்கு மறு உத்தரவு அருளவில்லை என்று சொன்ன உடனே சவுல் என்ன பண்ணிட்டான்? அதே பதிலுக்காக வேற ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேட ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. நமக்கு ஒரு கர்த்தரிடத்தில் ஒரு நன்மை நடக்கணும்னு வச்சுங்களேன், இப்போ கொஞ்சம் அது தாமதமாகுது, உடனே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இல்லை, அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதனால எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சாலும் பரவாயில்ல, எவ்வளோ அவமானம் சந்திச்சாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்காக காத்திருப்பேன் அப்படின்னு நீ நின்னுனா நீ தான் உண்மையாய் கர்த்தரை தேடுகிறன்னு அர்த்தம். அப்படி உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களை ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனம் வெட்கப்பட்டு போவாது, அவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இல்லைங்க, அது கர்த்தரால் வந்தா என்ன, வேற எதனால வந்தா என்னங்க, எங்களுக்கு ஏதோ ஒன்று நல்லது நடந்தால் சரிதான் அப்படின்னா, நீ கர்த்தரிடத்தில் உண்மையாய் அவரை சேவிக்கவில்லை, உண்மையாய் அவரை நம்பவில்லை, சும்மா தற்காலிகத்துக்கு ஒரு லேபிள் மாதிரி நீ என்ன பண்ணியிருக்கிற, ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிற என்று அர்த்தம். அல்லேலூயா. அது மட்டும் கிடையாது. ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஊழியத்தில், இந்த 12 வருஷ ஊழியத்தில் நான் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நிறைய பேர் வருவாங்க, வந்து பயங்கரமாக அப்படியே உற்சாகமாக இருப்பாங்க. ஆரம்பத்தில் உற்சாகமாக இருப்பாங்க. அப்போவே தெரிஞ்சிடும் இவங்க ஆரம்பத்தில் இவ்வளோ உற்சாகமாக அப்படி சர்ச்சுக்கு போகிறது வர்றது, ஜபம், பாஸ்டர், அது இதுன்னு இப்படியே சுற்றுறாங்கன்னா, அடுத்தது அவங்க சீக்கிரமாக என்ன பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம், விலகி போக போகிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், அதில் 4 இடத்துல விதை விழுந்தது, அதில் ஒரு விதை பாறை மேலே விழுந்தது, அந்த பாறை மேலே விழுந்த விதை சீக்கிரமாய் துளிர்த்ததான், சீக்கிரமாய் துளிர்த்து சீக்கிரமாக காஞ்சி போச்சான். எவ்வளவு சீக்கிரமாய் துளிர்த்ததோ அவ்வளவு சீக்கிரமாக அந்த பயிர் என்ன செய்யப்பட்டது, வேர் இல்லாமையால் காய்ந்து போனது என்று வேதம் சொல்கிறது. ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்தாங்க. வந்து அவங்க யார் எவருன்னே தெரியாது, என்ன ஊருன்னே எனக்கு தெரியாது. வந்தாங்க, பாஸ்டர்னாங்க, பாஸ்டர் அம்மான்னாங்க. அப்படியே எல்லா விசுவாசியும் ஜெபம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இவங்க மட்டும் போகவே மாட்டாங்க. உட்காந்து எங்களை விசாரிக்கிறதுலையும் எங்களுக்கு அன்பு காட்டுறதுலையும் பயங்கர கரிசனை எடுத்துக்கொண்டாங்க எங்கள் மேலே. குழம்பு எடுத்துன்னு வருவாங்க, கறி குழம்பு எடுத்துன்னு வருவாங்க, ஏதாகிலும் வீட்டில் செய்கிறத ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க, என்னென்னமே கொடுப்பாங்க. ஜபத்தை பற்றி கேட்பாங்க, ஆண்டவரை பற்றி பேசுவாங்க. அப்படி பயங்கரமாக எங்களுக்கே புல்லரிச்சு போச்சு. என்னடா இது, எங்கேருந்து வந்த இங்கேருந்து வந்த அம்மா இவ்வளோ அன்பாக நம்ம மேலே இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்புறமா அவ்வளோ அன்பு காமிச்சாங்க. சர்ச்சுக்கு சீக்கிரமாக வந்துடுவாங்க, ஆளாக வந்துடுவாங்க. அப்புறம் பார்த்தா எல்லா விசுவாசி சர்ச்சு முடிஞ்சு போனாலும் அவங்க மட்டும் போக மாட்டாங்க, இடைப்பட்ட நாளில் வருவாங்க. அவங்க வீட்டில் என்னென்ன செய்கிறாங்களோ அது நல்லது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்பாங்க, சாப்பிட்ற பொருள் கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் ரொம்ப சகல சலக்கரணையோடு என்ன செஞ்சாங்க, எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. எனக்கும் ஒன்றும் புரியல. அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா நம்ம சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, ஒரு பிளாட் இருக்குது, அது இன்னும் சேல்ஸ் ஆகாமல் இருக்குது. அந்த பிளாட்டு நம்ம